பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய நமது மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 19ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் சேஞ்சிங் 40 thoughts, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மாற்றும் 40 குணங்கள் என்ற தலைப்பில் நம்மிடம் இருக்கக்கூடாத தீய குணமாகிய கசப்பை குறித்து தியானித்து கசப்பின் வேரை அடியோடு அகற்றி கர்த்தருக்குள் களிப்பாய் வாழ்வோம். எனக்கன்பானவர்களே, இன்று நமக்குள் காணப்படுகின்ற மனக்கசப்பு, வெறுப்பு மற்றும் மன்னிக்க முடியாத மனநிலை நம் இதயங்களில் மாறாத ஒரு கசப்பை ஏற்படுத்தி விடுகின்றது. மேலும் நம்மில் பெரும்பாலானோர் நிராகரிப்பு, கொடுமை, துஷ்பிரயோகம் போன்றவற்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பை அனுபவிக்கின்றோம். கசப்பிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கான ஒரே வழி, முதலாவது நம்முடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் அடக்க நினைப்பதற்கு பதிலாக அவற்றை ஏற்றுக்கொள்வதுதான். பின்னர் நம்மை புண்படுத்தியவர்களை மன்னிப்பது. எல்லாவற்றுக்கும் மேலாக கசப்பை மதுரமாக மாற்றக்கூடிய தேவனை சார்ந்திருப்பது, அவரிடத்தில் எல்லா காரியங்களையும் விட்டு விடுவது. சில நேரங்களில் நாம் உடனடியாக மன்னித்து விடுகிறோம். சில நேரங்களில் மன்னிப்பதற்கு நமக்கு நேரம் எடுக்கின்றது. ஒருவேளை நம்மால் மன்னிக்க முடியாவிட்டால் அந்த காயமானது நம்முடைய இருதயத்தில் ஒருவித கசப்பை உண்டாக்கி விடுகின்றது. கசப்பை குறித்து வேதம் சொல்கின்றது, நீதிமொழிகள் 14:10, இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். ஆம், கசப்பு என்ற இந்த குணம் நம்முடைய இருதயத்தில் உள்ள சந்தோஷத்தை எடுத்துவிடும். அது மாறாத ஒரு வெறுப்பை வளரச் செய்கின்றதாக இருக்கின்றது. நம்முடைய மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான் என்று சொல்கிறது. நம்முடைய இருதயத்தில் நாம் அனுபவிக்கின்ற வேதனைகளுக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கின்ற கசப்பே காரணம். மேலும் நீதிமொழிகள் 17:25, மூடபுத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்பும் ஆனவன் என்று சொல்கிறது. ஆம், மூடத்தனமும் கசப்பை கொண்டு வருகிறதாக இருக்கின்றது. கசப்பு ஏற்படுத்தும் விளைவுகள் என்ன தெரியுமா? முதலாவது, கசப்புணர்வு நம் மனநலத்தை பாதிக்கின்றதாக இருக்கின்றது. இட் அஃபெக்ட்ஸ் அஸ் மென்டலி. ஒரு மனிதனுடைய வாழ்வில் அதிக அளவில் மனதை நொறுக்கும் மனநல பிரச்சனை கசப்பாகும். Bitterness is one of the most crushing mental problem in a person's life. ஆம், கசப்புணர்வோடு வாழும் மனிதர்கள் காயப்பட்ட மனிதர்கள் ஆவர். கசப்புணர்வோடு உள்ளவன் மனக்காயத்தை ஆறவிடாமல் திரும்ப திரும்ப அதையே நினைத்து அதிலேயே திளைத்திருக்கும் போது அது அவர்களுடைய மனதின் சமநிலையை பாதிக்கின்றது. சந்தோஷத்தை, மனதின் நிம்மதியை, உடல்நிலையை பாதிக்கின்றது. கசப்பு ஒருவரது மனநிலையை பாதிப்பதால் அவர்களால் சரியான விதத்தில் நடுநிலையாக நின்று எதையும் யோசிக்க முடியாமல், எதையும் சிந்திக்க முடியாமல் தடுமாறுகிறவர்களாக இருப்பார்கள். அது சுய பரிதாபம், கோபம், கசப்பு, வெறுப்பு என்று உருவாகி அவர்களை சமாதானம் இல்லாதவர்களாக எப்போதும் வைத்திருக்கின்றது. கசப்புணர்வோடு வாழ்பவர்கள் தங்கள் மனநலத்தை இழந்து போகிறார்கள். இரண்டாவது, கசப்புணர்வு நமது உடல் நலத்தை பாதிக்கின்றது. எஸ், இட் அஃபெக்ட்ஸ் அஸ் பிசிக்கலி. கசப்பினால் ஒருவரது மனநலம் பாதிக்கப்படும் போது அது அவர்களுடைய உடல் நலத்தையும் பாதிக்கின்றது. கசப்பு விஷம் போன்றது என்று சொல்லலாம். அதனை நாம் வருடக்கணக்கில் நமக்குள் வைத்திருந்தோமானால் அது படிப்படியாக நம்முடைய சரீரத்தையும் பாதிக்கும். மனதின் கசப்பை புற்றுநோயை போன்றது என்று சொல்கிறார்கள். கசப்பை வைத்திருக்க வைத்திருக்க அது வளர்ந்து பரவி ஒருவருடைய உடல் நலத்தை பாதிக்கின்றது. சிலர் கசப்பு மிகுதியால் என்ன செய்வது என்று தெரியாமல் உடைந்து போய்விடுகின்றனர். கசப்பு ஒருவருக்குள் பயம், கவலை, கோபம், மனச்சோர்வு, மன்னிக்காத தன்மை போன்ற எதிர்மறையான உணர்ச்சிகள், அதாவது நெகட்டிவ் இமோஷன்ஸ் உடையவர்களாக அவர்களை மாற்றி விடுகின்றது. ஆக மொத்தம், கசப்பு ஒருவருக்குள் இருக்கும்போது அது அவர்கள் உடல் நலத்தை பெரிதும் கெடுப்பதாக மாறிவிடுகின்றது. நம்முடைய உடல் நலத்தை கெடுக்கும் இந்த கசப்பு நமக்கு அவசியமா? சிந்தித்து பார்ப்போம். கசப்பை விட்டுவிட நாம் பிரயாசப்படுவோம்.
மூன்றாவது, கசப்புணர்வு நம் உறவுகளை பாதிக்கின்றது. கசப்பு நமது மனநலத்தையும் உடல் நலத்தையும் பாதிப்பதோடு நம்முடைய உறவுகளையும் பாதிக்கின்றது. ஆம், கசப்பு நமக்கு மற்றவரோடு உள்ள உறவையும் தேவனோடு உள்ள உறவையும் ஏன் நமக்கு நம்மோடு உள்ள உறவையும் பாதிக்கின்றது. கசப்பு எப்படி ஆண்டவரோடு உள்ள உறவை பாதிக்கும்? வேதம் சொல்கிறது, எபிரேயர் 12:14-16, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மேலே உள்ள வசனம் தேவனுடைய கிருபையை சொந்தமாக்கிக் கொள்ள தவறி அதனை இழந்து போன ஏசாவை உதாரணமாக சொல்லுகிறது. ஏசா தனக்குரிய சேஷ்டபுத்திர பாகத்தை அற்பமாக எண்ணி தற்காலிக ஒரு சந்தோஷத்திற்காக, தற்காலிகமான ஒரு காரியத்திற்காக அதனை விற்று ஆசீர்வாதத்தை இழந்து போனான். ஒரு கிறிஸ்தவன் கசப்பாய் இருக்கும்போது தேவனோடு உள்ள நெருக்கமான ஐக்கியத்தை இழந்து போகிறார்கள். அது இயேசு கிறிஸ்துவோடு அவர்களுக்கு இருக்கின்ற உறவுக்கு தடையாக நிற்கின்றது. கசப்பானது உணர்வுகளுடைய சமநிலை, சமாதானம், சந்தோஷம் நிறைந்த இயல்பான கிறிஸ்தவ வாழ்வின் பல ஆசீர்வாதங்களை இழக்க காரணமாகி விடுகின்றது. மத்தேயு 6:15 சொல்கிறது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிப்பீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிப்பீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. நாம் மற்றவர்களோடு கசப்பாய் இருந்தால் இறைவனோடு சரியாய் இருக்க முடியாது. We cannot be right with God when we are wrong with others. நாம் மற்றவர்கள் நமக்கு எதிராக செய்த பாவங்களை மன்னியாமல் கசப்பு கொண்டிருந்தால் நமது பாவங்களும் மன்னிக்கப்படுவதில்லை என்று மத்தேயு 6:12 சொல்கிறது. ஆம், நாம் மற்றவர்களோடு ஒப்புரவாகாமல், மற்றவரை மன்னியாமல், மற்றவரை குறித்த கசப்பான எண்ணம் நமக்குள் கொண்டிருந்தால் ஆண்டவர் நமது காணிக்கையை அங்கீகரிப்பதில்லை, நமது ஆராதனையும் ஏற்றுக்கொள்வதில்லை. கசப்பு தேவனோடு உள்ள நம் உறவை பாதிக்கிறதும் அல்லாமல் அவர் நமக்கென்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் செய்துவிடுகின்றது. கசப்பு நமக்கு மற்றவரோடுள்ள உறவையும் பாதிக்கின்றது. வேதத்தில் எபிரேயர் 12:15-16 நாம் வாசித்தோம் என்றால், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். இங்கே சொல்லப்பட்ட வசனம் தேவனுடைய கிருபையை நாம் இழந்து போகாதபடிக்கு கசப்பான வேர் எதுவும் உங்களுக்குள் முளைக்காதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள் என்று நம்மை எச்சரிக்கின்றது. ஒரு மரத்தினுடைய வேர் வெளியில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது வளரும் போது அது முளை தெலும்பி தொல்லை கொடுக்கலாம். கசப்பின் ஆரம்பம் கூட சிறிதாய் இருந்தாலும் அது பின்னாளில் வளர்ந்து பல தீய விளைவுகளை ஏற்படுத்தலாம். வேதத்தில் பார்த்தோம் என்றால், இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலை கர்த்தர் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்திருந்தார். அவருக்கு ஆலோசனை சொல்வதற்கு சாமுவேல் தீர்க்கதரிசி, தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொண்ட அன்பான மக்கள், அருமையான குடும்பம், பிள்ளைகள், நல்ல ஒரு ஆட்சி, சமாதானமான நிலைமை எல்லாம் இருந்தும் சவுல் மனதில் கசப்புள்ளவராகவே மரித்தார். அவருடைய சரித்திரத்தை பார்த்தோம் என்றால், எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதவரை போல மரித்தார். அவருடைய வாழ்வு நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. தாவீது கோலியாத்தை தன் கவனில் உள்ள கல்லினால் கொன்று போட்டபோது அங்கிருந்த ஸ்திரீகள் ஆடி பாடி சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவருக்கு மிகுந்த எரிச்சலை கொடுத்தது. தாவீதுக்கு 10,000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள்.
இன்னும் ராஜாங்கம் மாத்திரம்தான் தாவீதுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த நாள் முதல் கொண்டு சவுல் தாவீதை காய்மாகாரமாய் பார்த்தார். வேதம் கூறுகின்றது, கசப்பும் பொறாமையும் சவுல் உள்ளத்தில் என்றைக்கு வந்ததோ அப்போதே ஒரு அசுத்த ஆவியும் அவர் மேல் வந்து இறங்கிற்று என்று பார்க்கின்றோம். அந்த பெண்கள் அப்படி பாடினதிலிருந்து சவுலின் நல்ல மனநிலை மாற ஆரம்பித்தது. தாவீது எதை செய்தாலும் எதை சொன்னாலும் அதை சந்தேக கண்ணோடே பார்க்க ஆரம்பித்தார். தாவீது இத்தனைக்கும் சவுலின் சேனைகளோடு சேர்ந்து பெலிஸ்தியரோடு போராடி வெற்றியை கொண்டு வந்தாலும் எல்லாவற்றையும் இவர் சந்தேக கண்ணோடவே பார்த்தார். தன்னை தள்ளிவிட்டு இந்த தாவீது ஒருவேளை தன்னுடைய ஆட்சியை பிடித்துக் கொள்வானோ என்ற பயம் சவுலை ஆட்டி படைத்தது. தன் சொந்த மகளையே தாவீதுக்கு கட்டி கொடுத்திருந்தாலும் அவரை கொல்லவே திட்டமிட்டு கொண்டிருந்தார் சவுல். எங்கு சென்றாலும் அவரை துரத்தி துரத்தி பிடிக்க ஆட்களை அனுப்பினார். சவுலின் கடைசி காலம் வரைக்கும் அந்த கசப்பு மாறவே இல்லை. தாவீது நன்மைகள் செய்தாலும் அவரை எதிரியாகவே அவர் பார்த்து தன் வாழ்நாளை முடித்தார். கசப்பு இருந்தபடினால் இரவும் பகலும் தூங்காமல் எப்படி தாவீதை பிடிக்கலாம், எப்படி தாவீதை கொல்லலாம் என்று திட்டம் போட்டு போட்டு தன்னுடைய வாழ்நாளை வீணாளாக கழித்தார். சவுல் ஒரு ராஜா. அவருக்கு ஆள்பலம் இருந்தது, படைபலம் இருந்தது, பணபலம் இருந்தது, எல்லாமே இருந்தும் அவரால் நிம்மதியாக தூங்க முடிந்ததா பாருங்கள். இந்த கசப்பான குணம் அவரை தூங்கவும் விடவில்லை, நிம்மதியாக வாழவும் விடவில்லை. இந்த சவுலால் தாவீதை அசைக்க முடிந்ததா? தொட கூட முடியவில்லை. காரணம், கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். எனக்கு அன்பானவர்களே, நமக்கும் கூட யார் மீதாவது கசப்பு வைராக்கியம் இருந்தால் அதை உடனடியாக கர்த்தரிடம் கொண்டு செல்வோம். உடனே அதை நம்மிடத்திலிருந்து கலைந்து போட பிரயாசப்படுவோம். அதை வளருவதற்கு நாம் இடம் கொடுத்தால் அது நிச்சயம் நம்முடைய இருதயத்தை விஷமாக்கி எதை எடுத்தாலும் சந்தேக கண்ணோடு பார்க்க வைக்கும். நம்முடைய சமாதானத்தை அது குலைத்து போட்டுவிடும். பின் யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாத கடின மனதாகிவிடும். இந்த கசப்பும் வைராக்கியமும் நமக்கு வேண்டவே வேண்டாம். எந்த ஒரு விரோதமும் நமக்கு வேண்டாம். எது நடந்தாலும் கர்த்தரிடம் சொல்லிவிட்டு நாம் அமைதலாய் செல்வோம். கர்த்தர் அதை பொறுப்பெடுத்துக் கொள்வார். மேலும் நாம் பார்த்தோம் என்றால், ஆபேலின் பலியை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் தன் பலியை ஏற்க மறுத்த போது ஆபேலின் மீது கசப்பும் வெறுப்பும் கொண்ட காயன் ஆபேலை கொலை செய்தான். தனது சகோதரியை கற்பழித்த அம்னோன் மேல் கசப்பு கொண்ட அப்சலோம் தருணம் பார்த்து அம்னோனை கொலை செய்தான். ஒருவேளை நாம் சொல்லலாம், என்னிடத்தில் கசப்பு இருக்கிறதால் நான் என்ன மற்றவர்களை கொலையா செய்துவிட்டேன், அந்த கசப்பை நான் எனக்குள் தானே வைத்திருக்கிறேன் என்று நாம் சொல்லலாம். ஆனால் கசப்பும் வெறுப்பும் வெறுப்பின் வார்த்தைகளும் ஒருவருடைய மனதை கொல்லும் போது, காயப்படுத்தும் போது அதுவும் கூட கொலைதான். கிறிஸ்தவன் ஒருவன் கசப்பு மனப்பான்மையோடு இருப்பது எப்பொழுதுமே தவறானது. தனியாத சினம், பொறாமை, கசப்பு என்பவைகள் எப்பொழுதுமே மாம்சத்தின் காரியங்கள். பிரச்சனை என்னவென்றால் அவை அதிகமாக பரவக்கூடிய நோய்களாகும். ஒருவன் கசப்போடு இருந்து மன்னியாதிருப்பதை தொடர்ந்தால் அந்த கசப்பின் ஆவி மற்றவர்களுக்கும் பரவி அவர்களையும் கரைப்படுத்தி விடும். அடுத்ததாக, கசப்பு நமக்கு நம்மோடுள்ள உறவையும் பாதிக்கின்றது. கசப்போடு வாழ்பவர்கள் உள்ளான சமாதானம் இல்லாதவர்களாக கோபத்தோடும் வெறுப்போடும் இருப்பதுண்டு. அதை வெளியே காட்டாமல் மூடி மறைப்பவர்களும் உண்டு. ஆனால் உள்ளான கசப்பு ஒரு விஷத்தை போல அவர்களை பாதிப்பதுண்டு. ஒரு புண்ணை நாம் சீல்பிடிக்க எவ்வளவு காலம் அனுமதிக்கின்றோமோ அவ்வளவு அதிகமாக கசப்புணர்வு, கோபம் போன்ற விஷம் நம் இரத்தத்தை விஷமாக்கி நம்முடைய இருதயத்தை அழித்து விடுகின்றது. இதனால் நம்மால் சந்தோஷமாக, சமாதானமாக, தேவன் விரும்புகின்றபடி ஆசீர்வாதமாக வாழ முடியாமல் போய்விடும். அடுத்தது, மிக முக்கியமாக, கசப்புணர்வு சாத்தானுக்கு இடமளிக்கின்றது. பவுல் எபேசியருக்கு எழுதுகையில், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள், சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது,
ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்கிறார். ஒருவர் ஒப்புரவாகாமல் கோபத்தை மனதில் தொடர்ந்து வைத்திருக்கும் போது அவர் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார். அதனால்தான் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்றும் 31ஆம் வசனத்தில் கசப்பை நீக்க வேண்டும் என்றும் 32ஆம் வசனத்தில் தேவன் மன்னித்தது போல ஒருவரையொருவர் மன்னிக்க வேண்டும் என்றும் பவுல் எழுதுகின்றார். மற்றவரை மன்னிக்க மனமில்லாமல் கோபத்தை வைத்திருந்தால் அது நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக நம்மை மாற்றிவிடும். பிசாசானவன் பிரிவினைகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்துவான். நம் எல்லாருடைய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அழித்து விடுவான். இங்கே நாம் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு வேத வசனமும் நமக்கு சொல்கின்ற ஒரு காரியம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் குணத்திலே, சிந்தையிலே, பேச்சிலே வித்தியாசமாக இருக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் என்று நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய தேச தந்தை மகாத்மா காந்தியடிகள் ஒரு முறை ஐ லவ் கிரைஸ்ட் பட் நாட் கிறிஸ்டியன்ஸ் என்று கூறினாராம். அதாவது எனக்கு கிறிஸ்துவை பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவர்களை அல்ல என்று கூறினார். காந்தியடிகள் இவ்வாறு கூறுகிறதற்கு காரணம் என்ன? இவர் தென்னாப்பிரிக்காவில் வேலை செய்து கொண்டிருந்த போது அங்கிருந்த கிறிஸ்தவர்கள் மூலமாக இவருக்கு கிடைத்த கசப்பான அனுபவங்கள், இவரை மட்டுப்படுத்தி பேசின காரியங்கள் தான் காந்தியடிகளை இவ்வாறு சொல்ல வைத்தது. இன்றைக்கு நம் உலகத்தில் பார்த்தோம் என்றால் கசப்புணர்வினால் பிரிந்த குடும்பங்கள் எத்தனை, உடைந்த சபைகள் எத்தனை, பாதிக்கப்பட்ட ஊழியங்கள் எத்தனை. தேவராஜ்ய வளர்ச்சியை தடுப்பதற்காக சாத்தான் இப்படிப்பட்ட கசப்புணர்வுகளை பயன்படுத்தி மக்களை ஒருவர் மேல் ஒருவர் கோபமும் கசப்பும் கொள்ளவும், சண்டை போடவும், அதிலேயே அவர்களுடைய நேரம், காலம், சக்தியை வீணடித்து அவர்கள் தேவனுடைய காரியங்களை முன்னெடுத்து செல்ல முடியாதபடி முட்டுக்கட்டை போட்டு விடுகிறான். அப்படி அவர்கள் ஒருவேளை தெய்வ ஊழியத்தில் ஈடுபட்டாலும் மற்றவரை மன்னிக்காமல் கசப்போடு ஈடுபடுவதால் தேவனுடைய ஆசீர்வாதமும் தடைப்பட்டு தேவ நாமமும் தூஷிக்கப்படுகிறது. சரி, இப்படிப்பட்ட பாதகங்களை கொண்டு வருகின்ற இந்த கசப்பை நீக்குவதற்கு வேதம் நமக்கு தரும் ஆலோசனைகள் என்ன தெரியுமா? யாக்கோபு 3:11 சொல்கிறது, ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? ஆம், தேவனுடைய வார்த்தைகளை பேசுகின்ற, அவரை துதிக்கின்ற நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் உணரும் போது கசப்பை நம்மிலிருந்து எளிதாக நீக்கிவிடலாம். எபேசியர் 4:31 சகலவிதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது என்று சொல்கிறது. நாம் நம்மிடம் காணப்படுகின்ற கசப்பான குணத்தை மாற்றிக்கொள்ள நாம் முதலாவது பிரயாசப்படும் போது அந்த கசப்பு நிச்சயம் நம்மை விட்டு நீங்கிவிடும். எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்கிறது. ஆம், நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகர் கிறிஸ்து நமக்கு மன்னித்ததை போல நாமும் மற்றவர்கள் நமக்கு செய்த தவறுகளை, மற்றவர்கள் செய்த தப்பிதங்களை மனதார மன்னித்து மறக்கும் போது நம்மை விட்டு இந்த கசப்பு ஓடியே போய்விடும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கசப்பு எத்தகைய தாக்கத்தை, அழிவை நம்மிலே ஏற்படுத்துகிறது என்று நாம் பார்த்தோம் இல்லையா? வேதம் சொல்லுகிறபடி இந்த கசப்பை நம்முடைய வாழ்வை விட்டு அகற்ற இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமானால் தேவன் கசப்பான மாறாவை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றி மதுரமான வாழ்க்கையை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கசப்பான குணம் நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிறது மாத்திரமல்ல, இவைகளை வளரவிட்டால் அவைகள் வேரூன்றி பலன் கொண்டு நம்மை ஆளுகை செய்கிறதாக இருந்து நம்மிடத்தில் காணப்படுகின்ற மற்ற நற்குணங்களை மறக்க செய்கின்றதாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த கசப்பான குணத்தை நம்மை விட்டு நீங்க நாம் பிரயாசப்படுவோம். இந்த நாள் முதற்கொண்டு நாம் யார் மீதும் கசப்பு கொள்ளாமல் எல்லாரையும் நேசித்து வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு கசப்பை குறித்து நாம் கேட்ட இந்த பதிவை மற்றவர்களுக்கு ஷேர் செய்வோம், ஃபார்வர்ட் செய்வோம், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். இன்றைக்கு இந்த கசப்பை குறித்துதான் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யும் போது ஒருவேளை இந்த செய்தி அவர்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். கசப்போடு இருக்கிறவர்கள் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள ஏதுவாக இருக்கும். ஒரு சிறு ஊழியமாக நீங்கள் இதை செய்யலாமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக
ஆசீர்வாதமாக உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பொதுவாக நாம் சாப்பிடுகிற உணவிலே இனிப்பை பலர் விரும்புவார்கள். ஆனா கசப்போ பலருக்கு விருப்பமில்லாத ஒரு காரியமாய் இருக்கும். அதுதான் சிறு பிள்ளைகளுக்கு மருந்து கொடுக்கும் போது கசப்பான மருந்துகளை பொதுவாக விரும்புவதில்லை. ஆதலால் வைத்தியர்கள் அவர் கொடுக்கிற அந்த டேப்லெட் அல்லது சிரப் பார்ப்பீரானா இனிப்பாகவே இருக்கும். ஏன், எங்கள் வீட்டிலே ஒரு செல்ல பிராணி ஒன்று நாங்கள் வளர்க்கிறோம். அதற்கு பேர் ஃபெபி, ஒரு நாய்க்குட்டி. அதற்கு கூட பாருங்க, அதற்கு கொடுக்க வேண்டும் மருந்து இனிப்பா இருந்தால் அது விரும்பி சாப்பிடும். அதில் அந்த நாய்களுக்கு கொடுக்கிற மருந்துகள் கூட இனிப்பு நிறைந்ததாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, மனிதர்களாகிய நாம் அல்லது நாய்க்குட்டிகளாக இருந்தாலும் இனிப்பை விரும்புகிறது, கசப்பை விரும்புவதில்லை. இப்படியாக மனிதர்கள் நாமே கசப்பை விரும்பாதவர்களாக இருக்கும்போது நம்மை படைத்த தேவன் அந்த கசப்பை விரும்புவாரா? அந்த கசப்பு நம்முடைய உறவுகளுக்குள், நமக்கும் ஆண்டோருக்குள் இருக்கிற உறவுகளுக்குள் பிளவை கொண்டு வரும் தவிர இணைப்பை, மகிழ்ச்சியை அதை கொண்டு வராது. ஆதலால் தேவனுடைய உறவை கெடுக்கிற, அதோடு அன்றாடம் பழகிற மக்களோடு இருக்கிற உறவில் இந்த கசப்பு பாதிப்பை கொண்டு வருவோமானால் இந்த கசப்பு நமக்கு அவசியமா என்பதை நாம் யோசிப்பது நல்லது. அதை விட்டு விடுவது நல்லது. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அதை காணாமல் போன ஒரு பக்கமாய் இருந்தால் மிகவும் நல்லது. அதுதான் நமக்கும் நல்லது. அவைகளை யோசிப்போம், சிந்திப்போம், செயலிலே கொண்டு வருவோம். அதுவே நமக்கு நலமாய் இருக்கும். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேன். அப்பா, இந்த கசப்பு நிமித்தம் பிரிந்திருக்கிற குடும்பங்கள், பிரிந்திருக்கிற உறவுகள், உடைந்து போன மனங்கள், அப்பா இந்த கசப்பு வேண்டாம். இந்த கசப்பை எடுத்து போடுங்க, இந்த வெறுப்பை எடுத்து போடுங்க. உமக்கு பிரியமில்லாத இந்த குணத்தை எங்கள் வாழ்விலிருந்து எடுத்து போடுங்க சுவாமி. உமக்குள் இருந்த அதே அன்பு, உமக்குள் இருந்த அதே இரக்கம், உமக்குள் இருந்த அதே தயவு, கிருபை, மன்னிக்கிற குணம், அன்பின் குணம் மாத்திரம் தாங்க சுவாமி. உம்மை பிரதிபலிக்கிற, உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற, உம்முடைய பிள்ளையாக சாட்சியாக வாழும்படி, உமக்கு மகிமை செலுத்துகிற நபராய் இருக்கும்படி எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களை பூர்ணப்படுத்துங்க, எங்களை சீர்படுத்துங்க, எங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டியவைகளை மாற்றுங்கப்பா. களிமண் எப்படி குயவனின் கரத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறதோ அதே போல் உம்முடைய சித்தத்தில் எங்களை மணியும்படி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒரு சிறந்த பாத்திரமாக, அநேகருக்கு உகந்த ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றப் போகிறதுக்காக நன்றி. இயேசு மூலம் இருக்கிற நிச்சயம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.